உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில் ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டுல வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போகுது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாசம் எப்படி இருக்க போகுது? செம்மையா இருக்கு. சாட்டிஸ்பேக்ஷன், தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், வெற்றி, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு தருணம். சாட்டிஸ்பேக்ஷன், என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், என்ன 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 கேட்குறீங்களோ இந்தான்னு கொடுக்க போகுது பிரபஞ்சம். ஆல்மோஸ்ட் 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவன் 7ஆம் இடத்தில் மூல திரிகோணமாய் ஆட்சி வாங்கி உட்கார்ந்துருக்காரு. டைரக்டா உங்களுக்கு தான் பார்வை. சுக்கிரனுடைய பார்வை சொல்லவா வேணும்? சொபஸ்டிகேட்டடா சுகமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கலன்றவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் கை கொடுக்கும். காதல் இனிக்கும். நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் நடக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் சொன்னோம், இன்னும் ஒத்துக்கல, இந்த தடவை கிரீன் சிக்னல் காட்டுவாங்க. ரொம்ப நாளா திருமணம் ஆயிருக்கு, எங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஏதோ மனக்கசப்பு ஒண்ணா கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் அந்யோன்யம் அதிகரிக்கும். அளப்பரிய அந்யோன்யம், சாதாரணமா கூட இல்லை. 12ஆம் இடத்துல சனி வக்ரமை குரு பார்வை, தன் வீட்டுக்கு தானே குரு பார்வையை கொடுக்கும்போது நிறைய மேஷராசிக்காரர் குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. செப்டம்பர் மாதம்ன்றது எனக்கு தெரிந்து இந்த வருடம் உங்களுடைய வரலாற்றுல நீங்க எழுதி வைக்கக்கூடிய மாதமா இருக்கு போது. யாருக்கு? மேஷராசிக்காரருக்கு. 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கொடுத்து குரு இயக்க போறார். சனி வக்ரமா இருக்காரு. ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குள்ள இறங்க போறீங்க. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலான்ற மாதிரி உடைமைகள். ராசிநாதனும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே வந்து குருவோட சேர்ந்து அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம். குருவோட சேரும்போது என்ன பண்ணும்? நீச்ச பங்கம் ஆகும். அப்ப ராஜயோகம் கிடைக்கும். நீச்ச பங்க ராஜயோகம் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு டைம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொந்த முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய மாதம்.
ஒன்று பிளான் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ண முடியல, தவிச்சுக்கிட்டே இருக்கேன்னா இந்த மாதம் சரியாக நீங்கள் வந்து காயினை பாக்கெட் பண்ணுவீங்க. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அதுவும் எழுதி வச்சுக்கோங்க, 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கும். யாராவது ஒரு குரு மூலமா உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும். அது யாரா உடனே டீச்சர் தான், ஸ்கூல் டீச்சர் தான், காலேஜ் டீச்சர் தான் போகும். உங்களுக்கு யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குரு தான். ஏன் உங்க டீம் லீடரா இருந்தா கூட அவர் உங்களுக்கு ஏதோ வகையில ஒரு குரு தான். அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ்ஸ் என்ன கொடுப்பார். நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. 3ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. எகெயின் 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. உடைமைகள் சேரப்போகுது. கண்டிப்பா ஃபோன் வாங்குவீங்க. மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக ஒன்னா எனக்கு தெரிஞ்சு போன மாசமே ஃபோன் கீழே விழும், ஃபோன் தொலைன்னு நீங்க ஆமா ஆமான்னு போடுறீங்க. அப்படியே நீடிக்கும். கண்டிப்பாக ஃபோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழ்ந்தே தீரும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். இது வரைக்கும் என்னால் என் முயற்சியில் எந்திரிச்சு நிற்கவே முடியலன்னு தவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய நேரம் இந்த செப்டம்பர் மாதம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த பிளான்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இல்லை. எல்லாமே 9 கிரகங்களும் அல்டிமேட்டாக யாருக்கு அனுகிரகம் பண்ணுது அப்படின்னா மேஷத்துக்கு தான். எக்ஸ்போஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 17ஆம் தேதிக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கு. எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க எதையுமே. ஆஃப்டர் 17க்கு மேலே புதனும் இந்த பக்கம் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் 6ஆம் இடத்தை இயக்குவார். 6ஆம் இடம் தான் சர்வீஸ். 6ஆம் இடம் தான் சத்ரு சம்ஹார நாசம். என்னை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்து அதுவும் சுபத்துவம் மாறாருன்னா சொல்லவே வேணாம். 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது தான் ராஜயோகம் கிடைக்கும், லாட்ரி யோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு செம்மையான டைம் பீரியட். 8ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. இந்த 12, 8, 6 இடங்கள் எல்லாம் வலுக்கிறதுங்கிறத எப்பயுமே நான் சொன்னேன். 12, 8, 6 இடங்கள்லாம் சோறு போடுற இடம். இந்த இடம்லாம் வந்து வலுத்துச்சு அப்படின்னா மேஷத்துக்கு சொல்லவே வேணாம். அதுவும் அங்கே உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிந்து செவ்வாயுடைய பொசிஷன் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. குருவும் செவ்வாயும் சேர்ந்து சசிமங்கல யோகத்தில் இயங்குவாங்க. மண், மனை, வாகனம், பொன் கண்டிப்பாக வெள்ளியோ தங்கமோ இடமோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆவணங்களில் கையெழுத்து போடுவீங்க. ஆன்லைன் மூலமாக ஏதோ ஒரு வர்த்தகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், புதுசாக இ-காமர்ஸ் பண்ணலாமா, தைரியமாக துணிஞ்சு இந்த நேரத்தில் இருங்க. கரெக்டான டைம் பீரியட், வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ பணம் வரும் எப்போ வரும்னு கேட்டிங்களா, இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும். அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு மேஷத்துக்கு உண்டு. அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடியோட பரவாயில்ல. நான் திரும்ப சொல்கிறேன், 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனம். தொண்டை சம்மந்தப்பட்ட இடம், வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கழிவுகள் போகக்கூடிய இடத்துல ரொம்ப கவனம். அந்த இடம் தான் பிரச்சனை. சில பேருக்கு தவற இடத்துக்கு வேணால் உங்கள் தசாபுதி சரியில்லாட்டி மூல நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வயிற்றுல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம் படுத்துட்டு போகும். நிறைய தலைமைத்துவம், நிறைய அங்கீகாரம். ஏன்னா இந்த சூரியனோடு கேது சேரும்போது நீங்கள் அதை எப்படி இயக்குகிறீர்கள்ன்ற ஒன்று இருக்குல்ல. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். அம்பிகையுடைய கடாட்சம் அல்டிமேட்டாக இருக்கு. தலையில் நாகாபரணம் சூடிய சிவன் கோயிலுக்கு சும்மா ஒரு தடவை போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. முடியும் அப்படின்னா மல்டி கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ஏதாவது ஒரு அம்பிகைக்கு போட்டு விடுங்க. அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க. இதெல்லாம் பண்ண 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 வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கும் 7க்கும் உடையப்பட்டவன் ஆட்சி பலம் வாங்கி உங்களை பார்க்கறது அப்படின்றது வாவ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நிறைவாக இருப்பீங்க. இந்த மாதம் வந்து அதான் சொல்லிட்டேனே, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருந்தால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அப்படியே கலா ரசிகனாக இருப்பீங்க. இந்த தடவை ஒரு மாதிரி ட்ரையாக போயிட்டு இருந்த லைஃப்பில் அப்படியே ஒரு மாதிரி எப்படி இந்த குலோப்ஜாமில் ஐஸ்கிரீம் போட்டால் எப்படி இருக்குமோ, ஐஸ்கிரீமில் தான் குலோப்ஜாம் போடுவோம், நம்ம குலோப்ஜாமில் ஐஸ்கிரீம் போடுவோம். அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்கும். செம்ம டைம் பீரியடு. உணருங்கள். ஒவ்வொரு மாதத்தையும் அப்படியே உணர 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 அப்படியே லயிக்கணும். அதுவும் இந்த தடவை செப்டம்பர் மாதம் மேஷத்துக்கு காதலாகி கசிந்து அப்படியே தெரிய போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப மாசாக இருக்குது. எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். பண வரவு கிடைக்கும். 8ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதுவும் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய குருவோட பார்வை சூப்பர். அப்படியே ராசிநாதன் அங்கே உட்காந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் அங்கே சுக்கிரனுக்கு பார்க்குறாரு. சுக்கிரன் ராசிநாதனை பார்க்குறாரு. வேற மாதிரியான அமைப்பு இந்த தடவை மேஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கனவுகள் பலித்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் 7.5 சனி 8.5 சனி
எங்க தெரியுமா? நான் சொன்ன மாரி ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கழிவுகள் போறக்கூடிய இடம், த்ரோட்டு. இத மட்டும் கவனமா பார்த்துக்கணும். நெறைய பேருக்கு ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு, நெறைய பர்ச்சேசிங், நெறைய ஷாப்பிங்லாம் இந்த தடவ பண்ணுவீங்க. நெறைய கலர் கலர் லைட்டு, கேண்டில்ஸோட கனெக்ட் ஆகும். நெறைய பலூன் பார்க்கறது, பலூன் வாங்குறதெல்லாம் இந்த தடவ நெறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க. வருமானத்திற்கு குறைவே இருக்காது. தினம் காலைல எந்திரிக்கும்போது கேது அப்படின்னாலே விநாயகர் தான். விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமகன்னு ஒரு 21 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலைக்கு போய் பாருங்க. முதல் 17 நாட்கள் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி. அடுத்த 17 நாட்கள் ராஜயோகம் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் 17க்கு மேல மேஷராசிக்காரர்களுடைய நிலைப்பாடு என்பது புது மாற்றத்தை நோக்கிய மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டான பிளானிங், இதை பண்ணால் இது நடக்குமா, இது பண்ணால் இது நடக்குமான்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கல்ல, கண்டிப்பாக பண்ணுங்க, நடக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கவங்க செப்டம்பர் மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா குரு எப்படியும் விரயத்தை கொடுத்தாகணும், சனி எப்படியும் விரயத்தை கொடுத்தாகணும். அப்போ ஒரு விரயத்தின் மூலமாக லாபம். நம்ம பண்ணுற பணம் கரெக்டாக தப்பான்ற மாதிரி டைலமா இருந்தால் அதெல்லாம் நீக்கிருங்க. இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது. நீங்க என்ன நினைச்சு என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகுது. உங்களுக்கான ஒரு உடைமை சேரப்போகுது. உங்களுக்கான ஒரு பெயரோடு கூடிய ஒரு உடைமை சேரப்போகுது. குழந்தை பிறந்தாலும் நல்ல சத்புத்திரா உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குற குழந்தையா நிறைய பேர் கன்சீவ் ஆவீங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்பங்கள் 99% இருக்கு. 1% ஏதாவது ஒரு வந்தா சரி. செலிபிரிட்டி யோகம் தான். போற இடம்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு போயிடுவீங்க இந்த தடவை. ரொம்ப நாளாக ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கு. ஏன்னா போன தடவை டைம் கொஞ்சம் ஓகே இல்லை. நான் போன தடவை எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதம் ஒரு 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்டர் 17th மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லில் அடங்காத அளவுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த புதன் 6ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. நிறைய எதிரிகள் உருவாகுவாங்க. அதில் கொஞ்சம் கவனம். கூட இருக்கிறவனே குழி பறிப்பான், முதுகில் குத்துவான். தயவு செஞ்சு ரகசியம் பரம ரகசியமாக இருக்கணும். மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, செய்ய போகிற காரியத்தை வெளியில் சொல்லாதீங்க. நம்ம வாய் சும்மா இருக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டாதிபதி வேற வாங்கியிருக்காரா ஆட்சி, கண்டிப்பாக வாயால் எதையாவது சொல்லி மாட்டிக்குவோம். அதனால் கொஞ்சம் ரகசியம் பரம ரகசியமாக இருந்தால் நல்லது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய ஊர் சுற்றுவீங்க, நிறைய மாலுக்காக இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வேற ஊரில் போய் சில விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நிறைய நகை சேர்வது, வெள்ளி சேர்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் எல்லாமே புடவை, டிசைன், ட்ரெஸ்ஸு, இந்த தடவை மறக்காமல் ட்ரெஸ் வாங்குவீங்க. அதுவும் நிறைய ஆஃபரில் கிடைக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்குவீங்க. இதெல்லாம் செப்டம்பர் 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். எந்த பண்டிகையில் ஆனால் ஏதாவது ட்ரெஸ் கடையோட போவீங்க. இந்த தடவை கனெக்ட் ஆகும். நிறைய பர்ஃப்யூம் வாங்குவீங்க. உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அத்தனை வேலையும் பார்ப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் அழகு தான், இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிய போகிறீங்க இந்த செப்டம்பர் மாதம். ஓகே, அதனால் எதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேகம் எடுப்பீங்க, வேகமாக வேலை பார்ப்பீங்க. இந்த 4ஆம் இடம் தான் படிப்பு. யாரெல்லாம் இந்த உயர்கல்வி படிக்கிறீங்களோ, 12th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, 12th மேலே ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம் பண்ணுறீங்க, ஒரு சிஏ படிக்கிறீங்க, ஆக்டிங் படிக்கிறீங்க, போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு யோசிக்கிறீங்க, மருத்துவத்துக்கு பயன்படுறீங்க, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்கோட சம்மந்தப்படுறீங்க, அத்தனை பேருக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியட். போட்டித் தேர்வில் வெற்றி உங்களுக்கு தான். மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேஷராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் வெற்றி. அவ்வளவு அற்புதமான நேரம். நிறைய பேருக்கு இந்த ஏதோ டாக்குமெண்ட் சைன் போட போறீங்க, டாக்குமெண்ட்டோட கனெக்ட் ஆக போகுது. வெளிநாட்டு வெளியூருக்கு போயிட்டு வரதுக்கான, சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு. ஸ்கூலில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு எக்ஸஸ் கூப்பிட்டு போகிறது, நீங்கள் எங்கேயாவது அம்மா போட போகிறதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது மேஷத்துக்கு. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சந்திர தசை, சூரிய தசையில், சுக்கிர தசையில் உட்காந்துருப்பீங்க இல்லை? எல்லா பொசிஷனும் நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். வயிற்றுலேருந்து மனசு வரைக்கும் பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெட்டிஃபை ஆகிடும். சுக்கிரன் பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வேவ் பயங்கரமாக இருக்கும். நிறைய பாட்டு கேட்பீங்க. புதன் வேற ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கா. நிறைய பாட்டு கேட்பீங்க, பாட்டு பாடுவீங்க, ஊர் சுற்றுவீங்க, லக்ஸுரி காரில் பயணப்படுவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து போகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். அல்டிமேட்டாக இருக்குது இந்த தடவை. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். ஏண்டா காலைல விடியுதுன்ற அளவுக்கு இருக்கும். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு சூப்பரான சில விஷயங்கள்லாம் 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு கல்யாணம் ஆன மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 40 வயசு தாண்டினாலுமே இந்த தடவை அது உண்டு. சுக்கிரன் ரொம்ப வலுத்திருக்கான்.
நல்ல பொசிஷன்ல இருக்கான், அதுவும் மூலத்திரிகோணம் வாங்கி உட்கார்ந்துருக்கான். ராசிக்கு பார்வை கொடுக்குறான். 2ஆம் வீட்டு அதிபதி வேற. குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு வருமானம், குடும்பத்திற்காக ஏதாவது குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து பேசுதல், சில முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளுதல்ன்ற மாதிரி இந்த தடவை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ். வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் துணை அல்லது துணைவியார் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் காத்திருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு, இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே, 40லேருந்து 60 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அல்டிமேட். தலைவர் சொல்கிற மாதிரி குறி வச்சா எற விழணும், உழும் இந்த தடவை. அப்படி அடிப்பீங்க. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ். தயவு செஞ்சு உயிர் மட்டும் மிச்சம் இருக்குது, ஏன் பொழப்ப போடாதீங்க. உங்கள் பிறந்த நேரம் சரியில்லாட்டி, தான தடவை பிறந்த நேரம் சரியில்லாட்டி கூட கோச்சாரம் அல்டிமேட்டாக இருக்குது. அதனால் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். சூப்பரான டைம் பீரியடு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய 55 வயசு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மாதம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் மேஜிக் நடக்கும் லைஃப்பில். 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக பண வரவுலையும் சரி, மனத்துலேயும் சரி, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்கு தெரிஞ்சு 10-12 தேதிக்கு அப்புறமே அது நிகழ ஆரம்பித்து விடும். சூரியன் அப்படியே தன்னுடைய நட்சத்திர சாரத்துக்கு வாங்கும் போதே எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இயங்க ஆரம்பித்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான சில முடிவுகளை, வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கான சில முடிவுகளை மேற்கொள்ள செத்து சேர்க்கை நிகழும். சூப்பராக இருக்குது, கவலையப்பட வேணாம். 60 தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பங்கள் கொடுக்கும். நிறைய பேர் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து இந்த தடவை சந்தோஷப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த தடவை ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கறது, உங்கள் மெமரியை ரீகால் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் நினைவுகள் மூலமாக உங்களுடைய அந்த நேரத்து நிஜங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கவலையப்பட வேணாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் 17 நாட்கள் கொஞ்சம் சூரியன் கேதுவோடு இருக்கால, கொஞ்சம் லெமன் அதிகமாக பயன்படுத்துங்க. லெமன் ரைஸ் சாப்பிட்றது, லெமன் சாதத்தை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, யாருக்கா லெமனை வாங்கி தர்றதுன்ற மாதிரி, இல்லை கோயில்களில் லெமனை கொடுத்து வழிபாடு பண்ணுறது மாதிரி கொஞ்சம் லெமனோட இந்த தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த முதல் 17 நாட்கள் வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். மேக்சிமம் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, அதுவே தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? மேஷ ராசிக்காரங்க இந்த தடவை செவ்வாய் வழிபாடு. எனக்கு தெரிஞ்சு துறம்பருப்பு கொடுத்து தானம் பண்ணுறது, அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏதாவது ஒரு பாட்டு, கதஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், பஞ்சாமிர்த வர்ணம், என்ன வேணுமோ அதை பாடுங்க. முருகப்பெருமானோட நீங்கள் கனெக்டாக இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு வசப்படும். அவ்வளோ சூப்பரான டைம். மேஷ ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதோட இந்த தடவை ஸ்பெஷலாக அணில் பார்ப்பீங்க. எஸ், ஸ்குரில் பார்ப்பீங்க. அணில் சத்தம் கேட்பீங்க. அணிலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு. அணில் பார்த்தீங்கன்னாலும் இல்லை பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான இருக்க போகிற, எப்படி ராமனுக்கு அப்படியே கூட போட்டு அணிலுக்கு வந்து அப்படியே ஒரு மோட்சம் கொடுத்தாரோ அந்த மாதிரி பிரபஞ்சம் உங்களை அப்படியே தடவிட்டே இருக்கு. நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, நான் இருக்கேன். அதுக்காக தான் அணில் உங்கள் கண்ணில் படும். பட்டாம்பூச்சி பறக்குதுன்னா கவலையப்பட வேணாம். சிறகடிச்சு பறக்க ஆரம்பிங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் வசம் சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தல் என்ற நிகழ்வு மேஷத்தில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் சூப்பர் செப்டம்பர் மேஷராசிக்கு.